கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சம் என்ற தலைப்பிலிருந்து தீர்க்க தரிசனம் ஒரு ஆணிவேர் என்பதை நாம் இதற்கு முன்பு பார்த்தோம். அதிலே 2ஆம் பாகத்தை பார்ப்போம். தீர்க்க தரிசனம் ஒரு ஆணிவேர் என்பதில் ஒரு ஊழியத்தின் பகுதிகளிலே எவ்வாறு தரிசனங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை பார்த்தோம் அதற்கு முன்பு. அதாவது அப்போஸ்தல ஊழியத்திலும் தீர்க்க தரிசனம் அவசியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம் மற்ற மெய்ப்பர் ஊழியத்திலும் தேவன் தீர்க்க தரிசனமாக அவர்கள் மத்தியிலே பேசுகிறார். ஆனால் முழுமையாக, அதாவது 100% ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்ல முடியாது. தீர்க்கதரிசிகளுக்கு 100% தீர்க்க தரிசனமாக, முழுமையான ஒரு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். மற்றவர்களுக்கு அவ்வப்போது சூழ்நிலை நிமித்தமாக மக்களுக்கு எது தேவையோ அது போன்ற காரியங்களை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம். இந்த பதிவிலே ஆவிக்குரிய வரங்களிலும் தீர்க்க தரிசனங்கள், அதாவது 9 விதமான வரங்களிலே மற்ற 8 வரங்களிலும் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுகிறது என்பதை பார்ப்போம். அதில் முதலாவது 9 விதமான வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இதில் மொத்தம் 9 விதமான வரங்கள் சொல்லப்படுகிறது. அதில் தீர்க்க தரிசன வரங்களும் அடக்கம். மற்ற 8 விதமான வரங்களிலும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து சற்று தியானிப்போம். முதலாவது, ஞானத்தை போதிக்கும் வரம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை போதிக்கும் வரம், ஒரு ஞானத்தை நாம் குறித்து பேசப்படும் பொழுது அந்த இடத்துல தீர்க்க தரிசன வரங்களும் வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக சாமுவேல் காலகட்டங்களிலே, அந்த நாட்களில் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை ஞானதிஷ்டிக்காரன் என்று அந்த நாட்களிலே அழைப்பார்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. படிக்கிறேன், கேளுங்க. முற்காலத்திலே இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுபவன் முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு ஞானமாக, எதிர்காலத்தை குறித்து ஞானமாக உணர்ந்து வெளிப்படுகின்ற ஒரு மனுஷரை தீர்க்கதரிசி அல்லது ஞானதிஷ்டிக்காரன் என்று சொல்வார்கள். அதை தான் இன்றைக்கு நாம் தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம். எனவே தேவனுடைய ஞானம் ஒரு மனுஷன் மத்தியில் வருமானால் அவன் தீர்க்க தரிசனமாக அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறான். முன் அனுமான காரியங்களாகவும் அவன் வெளிப்படுத்துவதை பார்ப்போம். அதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு புரிதலோடு ஞானத்தினால் அவன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஞானத்தை போதிக்கிறவர்களும் தீர்க்கதரிசிகளின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அறிவை உணர்த்தும் வசனம் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அறிவை உணர்த்துதல், இன்றைக்கு அநேகர்கள் பாவ வழிகளிலே, இருளான வழிகளிலே எது நமக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறதோ அதிலே ஜீவிக்கிற மனுஷர்களை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது குடிகாரர்கள், அதிலே அவர்கள் சந்தோஷப்படுவது நிமித்தமாக அந்த பாவ வழிகளிலே அவர்கள் குடித்து அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்குகிறவர்களாகவும்
தன்னுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தினுடைய சந்ததிகளுக்கு அவர்கள் ஒரு தூணாக இல்லாமல் அவர்களுக்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படுகிறதாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது குடிகாரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு பாவங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பது உண்டு. அநேகர்கள் கோபப்படுவதினால் தன்னுடைய வாழ்நாளை இழக்கிறார்கள். அநேகர்கள் மேட்டிமை நிமித்தமாக வாழ்நாளை இழக்கிறார்கள். அதிகாரத்தை இருக்கிறது என்பதனால் ஆணவத்தின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்நாளை இழக்குகிறார்கள். இப்படி சண்டைகள், பொறாமைகள், பகைகள், தீய வார்த்தைகள் என்று ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னுடைய வாழ்நாளை இழக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அப்பேற்பட்டவர்களுக்கு அறிவை உணர்த்துவது, எது நிமித்தமாக எதிர்காலம் உனக்கு எந்த நிலைகளை கொண்டு வரும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவர்கள் அறிவுக்கு எட்டும்படியான சில ஆலோசனைகள் அல்லது உதாரணத்தின் நிமித்தமாக கூறப்படும் பொழுது அவர்கள் அதை விட்டு விலகுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இதை தான் அறிவை உணர்த்தும் வரங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பாவ வழிகளில் இருக்கிறவர்களை நல்ல வழிகளில் கொண்டு வருவது, இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்க்கப்படும் பொழுது பெண்களுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு புரிதல் இல்லாததினால் எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகுவது உண்டு. எத்தனையோ குடும்பங்களில் அந்த சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ போதகர்கள் மத்தியில் வரப்படும் பொழுது அவர்கள் ஞானத்தை உணர்த்துகிறாங்க. இப்படி இருந்தாக்க எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அது பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை ஒரு தரிசன கண்ணோட்டத்தோடு அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அறிவை உணர்த்தும் போதகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அறிவை உணர்த்துகின்ற விஷயங்களிலும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் ஒரு உதாரணமாக நாம் பார்க்கலாம். 3வது 4வது வசனத்தை நாம் பார்க்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இப்போ இந்த குணங்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதா என்று பார்க்கப்படும் பொழுது, ஒரு நபர், அதாவது பெண்ணானவள் தன்னுடைய புருஷனை அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போல் ஆண்களும் தன்னுடைய மனைவியை அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் 2 பேர்களும் சரிக்கு சமமாக ஒரு சில வேலைகள் அதிகாரப்படுத்தப்படும் பொழுது இன்னொருவர் விட்டு கொடுக்கிறார்களா, இல்லை இன்னொருவர் அதிகாரப்படுத்தப்படும் பொழுது மற்றொருவர் விட்டு கொடுக்கிறார்களா என்று பார்க்கப்படும் பொழுது அது மிகவும் குறைவு. அதாவது 50க்கு 50% நிகராக விட்டு கொடுக்கிறார்களா என்பது மிகவும் குறைவு. ஏதோ ஒரு ஆதிக்கத்தன்மை ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் இருப்பதினால் அது எதிர்காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டு, அதாவது அம்மா பேச்சை கேட்கணும், அப்பா பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை, அப்பா பேச்சை கேட்கணும் அல்லது அம்மா பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவதினாலே அவர்களுடைய வழிகள் தவறாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியாது. அடுத்த ஜென்ரேஷன்லேயோ அல்லது முதிர்ந்த ஒரு வாலிப வயதில், அந்த பிள்ளைகள் வாலிப வயதிலே அல்லது அவர்களுக்கு திருமணமாகின்ற காலநிலைகளை பார்க்கப்படும் பொழுது அவர்கள் அந்த அதிகார சிந்தனைகளை பயன்படுத்துவதெல்லாம் உண்டு. எனவே ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு புரிதலோடு அவர்கள் அறிவை உணர்ந்து செயல்படுவார்களானால் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை ஒரு ஆலோசனையாக ஒரு போதகர் சொல்வாரானால் அதை உணர்ந்து கொண்டு அங்கீகரிப்பது அவசியம் என்று கருதுகிறேன். எனவே இதுதான் ஞானத்தை உணர்த்தும் போதனை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக விசுவாச வரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான அங்கம். கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு உலக வாழ்க்கையில் கூட நம்ம கணவனை மனைவியை நம்புவதும், மனைவியை கணவன் நம்புவதும், பிள்ளைகள் பெற்றோர்களை நம்புவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புவதும், தொழிலாளர்கள் வேலைக்காரர்கள் முதலாளியை நம்புவதும், முதலாளி வேலைக்காரர்களை நம்புவதும், இன்றைய அரசியலமைப்பில் இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, சிஎம்களை
மக்கள் நம்புவதும், மக்களை இது போன்ற அதிகாரிகள் நம்புவதும், இப்படி இது ஒரு அவசியம். எனவே நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியம். ஆனால் இந்த உலக பிரகாரமான நம்பிக்கையில் மாத்திரம் வாழ்ந்து கொண்டு நாம் கிறிஸ்துவை நம்பாமல் இருப்போமானால், நம்மை உண்டாக்கின கடவுளாகிய இயேசுவை நம்பாமல் இருப்போமானால், அந்த நம்பிக்கை அனைத்தும் விரயமாய் போவதும் உண்டு. அதாவது நம்பினோர்கள் கைவிடுகின்ற நிலைமைகள் அடைவதும் உண்டு. எனவே நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம். அந்த நம்பிக்கையிலே நம்மை உண்டாக்கின கடவுளாகிய இயேசு சுவாமியை நம்புவது மிகவும் அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் இந்த விசுவாசம் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் அது ஒரு வரமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதாவது எல்லாரும் எல்லா விஷயங்களையும் நம்புறது இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலும் எல்லாரும் அந்த இயேசுவை நம்புகிறவர்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை நம்புறது இல்லை. பார்த்திங்கனாக்கா இயேசுசாமி உயிர்த்தெழுந்தல் ஒரு விஷயத்தில் கூட சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர் ஆவியில் உயிர்த்தெழுந்தார் என்ற எண்ணங்கள் தான் அவர்களுடைய மனதில் பதிந்திருக்கிறது. அதாவது விசுவாசிக்கிறார்கள். ஒருவேளை பேச்சில் அவர்கள் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்வதினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர, ஆனால் மற்றபடியான ஒரு இருதயத்தின் விசுவாசம் என்று பார்க்கப்படும் பொழுது அவர்கள் அதை பூர்ணமாக நம்பாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களிலும் சொல்லலாம். 2 ஆடைகள் உள்ளவனுக்கு இல்லாதவனுக்கு ஒன்றை கொடு என்று சொல்லப்படுகின்ற வசனங்கள் எல்லாம், அந்த வார்த்தைகள் சத்தியத்தை எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்புகிறோமா அப்படின்னாக்கா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுவதற்கே நம்மளால் முடியல. அதை ஜீரணிக்கவே முடியாத ஒரு நிலைகளில் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவை நம்புகிறோமே தவிர இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் அந்த வாழ்கின்ற வாழ்க்கையை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இயேசுவினுடைய சத்திய வசனங்கள், அவருடைய நீதியின் பாதைகளை நம்ம முழுமையாக நம்புவது இல்லை என்பதை இதிலிருந்து தெரிய முடியும். எனவே இந்த நம்பிக்கைக்குரியவர்கள், அதாவது அவரை நம்புகிறவர்கள் மற்ற எல்லா காரியங்களையும் நம்புவார்கள். அது ஒரு உண்மையாகவே அது ஒரு தரிசன சிந்தனை என்றே சொல்ல முடியும். அப்படி ஒரு தரிசன சிந்தனை இருந்தால்தான் எல்லா காரியங்களையும் அவர்களால் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றவும் முடியும். இல்லையென்றால் அவர்களால் பூரணம் அடைவது கடினமாக காணப்படும். அதான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் கூட, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை இன்றைக்கி நம்ம நம்புகிறோம், முழு மூச்சு போடுறோம். ஆனால் காணப்படாத தேவனையோ, தேவனால் கொடுக்கப்பட்ட சத்தியத்தையோ நம்ம நம்புகிறோமா அப்படின்னா, நித்திய ஜீவனை உணர்கிறோமா? அல்லது நாம் இந்த பூமியில் என்னதான் பாடுகள் பட்டாலும் கஷ்டங்கள் பட்டாலும் நமக்கு மறுமையில் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்ற அந்த உணர்வுகள் இருக்கிறதா என்று பார்க்கப்படும் பொழுது போதுமான அளவிற்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் காணாத தேவனை நாம் நம்ப வேண்டும். காணாத அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு இந்த பூமியில் சத்தியத்துக்குரிய காரியங்களை சத்தியத்துக்குரிய காரியங்களை நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நடக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இவைகள் எல்லாம் நம்மளால் உணர்ந்து கொள்வதற்கு விசுவாச வரங்கள் தேவைப்படுகிறது. அந்த விசுவாச வரங்களுக்கு தரிசனங்கள் நமக்கு தேவைப்படும். விசுவாசம் அதிகரிப்பதற்கு, விசுவாசம் உறுதியாக இருப்பதற்கு தேவனுடைய தரிசனங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக விசுவாச பெருக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். விசுவாச பெருக்கம் நமக்கு உருவாக வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனம் அல்லது தரிசன சிந்தனைகள் நம்மளுடைய மனதிலே உருவாக வேண்டும். அது இல்லை என்றால் இது இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே தரிசனம் ஒரு வேறாய் இருக்கிறது.